போயிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். மற்ற அரசியல் தலைவர்லாம் போகிறாங்கன்னா அது ஒரு பேச்சு பொருளாக இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் கருமத்தை பண்ணுறது இவங்க தான், திமுக அதிமுக தான். இப்போ தளபதி போனாருன்னா அது வந்து ஒரு உலகம் பூரா இருக்க வந்து ஒரு பேசும் பொருளாகிடும். அவர் இவங்கள மாதிரிலாம் கிடையாது. காசுக்கோ புகழுக்கோ ஆசைப்பட ஆள் கிடையாது. ஓஹோ! எல்லாத்துக்குமே உச்சத்துக்குள்ள இருக்கார் அவர். அவர் புகழ் உச்சக்கே போயிட்டு வந்துட்டார். அதான் சொல்கிறேன், சில பேர் சொல்லுவானுங்க அந்த அறிவு ஜீவின்னுவானுங்கள அவர் பேருக்காக போனார். இந்த பேர்லாம் 1000 ரூபா பார்த்துட்டு வந்தார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு. அதெல்லாம் போன மக்கள் அடிப்படை பிரச்சனைக்காக தான் இறங்கி போயிருக்காரு. சென்னை விமான நிலையமே வந்து ரொம்ப காலியாக இருக்குது தம்பி. அதில் ஓட்டுறதுக்கு விமானம் இல்லை. இருக்கிற விமானத்து எல்லாமே இவங்க ப்ரைவேட்டில் விட்டானுங்க. எது அரசாங்கத்துக்கு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இருந்த ஒரு விமானத்தையும் அதுக்கு நம்ம வந்து அரசாங்கம் பார்க்காம தனியார் நல்லா பார்ப்பான்னு விட்டாங்க. நீ விமானத்தையே நீ சரியாக பார்க்க முடியல, இன்னும் ஏற்பட்டதுக்கு உனக்கு இருக்கிற விமானத்தையும் எந்த விமானம் நம்ம கையில் இருக்குது எல்லாம் தனியார் மயம் ஆக்கிட்டீங்கல்ல. அதானிக்கு அம்பானிக்கு அவனுக்கு விஜய் மல்லையாக்கு அவனுக்கு எல்லாம் ஏகப்பட்ட கொடுத்துட்டீங்க இந்த பிள்ளைக்கு. அப்புறம் எதுக்கு இன்னொரு விமானம்? கரெக்ட் தான். நமக்கு தேவை வந்து அடிப்படை வந்து விவசாயம் கஷ்டப்படுறான், சோறு 3 வேளை பசிக்கும் சோறு சாப்பிடணும். சில பேர் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, சில எல்லாமே இதில் பூமியிலேருந்து வர்றது தான். அதை நீ அழிச்சு என்ன பண்ண போகிற? இப்போ காசு இருக்குமா 1 கிலோ அரிசி வந்து 1 லட்சம் கொடுத்து வாங்கி சாப்பிடுவான். இப்போ இல்லை என்ன பண்ணுவான்? கரெக்ட் தான். இல்லை எங்கே போவான்? இப்போ இவங்களுக்கு அந்த அறிவே கிடையாது. ஆனால் பாருங்கள், ஓட்டு கேட்கும் கூட எல்லாம் பச்சை துண்டு போட்டு போனாங்க. விவசாயிக்கு நான் தான் குறடுன்னு போனாங்க. ஆனால் விவசாய பக்கம் தலைவர் மாட்டாங்க. ஏர்போர்ட் அமையணுமா 2000 கோடியா 3000 கோடியா? விவசாயம் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? ஆனால் அவர் குறை சொல்லுவானுங்க. அவர் கால் கட்ட ஒரு மயிறு வர மாட்டானுங்க. தளபதியை பற்றி விஜயை பற்றி பேசலாம் அவனுக்கு இந்த அருகதே கிடையாது. அதனால் வந்து அவரை பற்றி விமர்சனம் பண்ணவங்கலாம் வந்து கேடுகட்ட அதான் சொல்லுவாங்களே, அது கேடுகட்ட அரசியல்வாதிங்க தான். இப்போ நான் எப்படி பார்த்தா இவனுங்க தடுத்து நிறுத்தணும். அது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் நிறுத்தணும். இவனுக்கு எதுவுமே திரட்ட மாட்டானுங்க. இவங்க எல்லாம் கமிஷன் பாய்ஸா ஆல்ரெடி. உண்மையான கமிஷன் பாய்ஸா அவனுங்க. நம்மளால் தான் இறங்கியிருக்காரு. அதை வந்து அதில் ஏகப்பட்ட தடை வேறு. இதுக்குள்ள ஆடம்பரம். என்ன பண்ணுறது உங்களுக்கு? ஒரு மனுஷன் இறங்கி வரலாம் கூட வந்து வரவில்லை இவ்வளோ நாள் வந்தவொடனே இதுவரை ஆடம்பரம். உங்களுக்கு என்ன தானே பண்ணோம் சொல்லுங்க? என்ன நீங்களும் முடிவு வாங்க. அப்போ நீங்கள் எந்த கருமத்தெல்லாம் பண்ணாமல் வந்து அவரே அரசியல் வர போகிறாரு. நீங்கள் ஒழுங்காக அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் வந்திருக்க மாட்டார். சினிமா நடிச்சா மனுஷன் ஒழுங்காக இருந்திருப்போம், நிம்மதியாக இருந்திருப்போல. நமக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த பாடாதி இப்போ மக்கள் கஷ்டப்படுற மனுஷன். அதனால் அவரை பற்றி குறை சொல்கிறதுலாம் இங்கே எவனுக்கும் தகுதியே கிடையாது. என்ன பொறுத்த தனிப்பட்ட பொருள். ஆனால் அந்தாலும் பார்த்து ஏன் பயப்படுறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே தம்பி, திமுக அதிமுக இந்த விமான நிலையம் வந்து வேணான்னு சொல்லுது இல்லை, அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்கள் தர மாட்டீங்க? புரியுதா இல்லையா? நீங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்கள் நிற்போம்னு சொல்கிறீங்கல்ல. இந்த வந்து ப்ராஜெக்ட் வந்து மத்திய அரசு தானே, நீங்கள் பர்மிஷன் கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் தமிழ்நாடு மக்களோட இருக்கீங்க. நான் கேட்க அதான் இல்லை தம்பி, நான் கேட்க ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது அமைக்கிறது மத்திய அரசு ப்ராஜெக்ட், எல்லாருமே தெரியும். நீங்கள் கமிஷன்லாம் ஒன்றும் வாங்கலை. அப்போ தளபதிக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அங்கே என்ன நடக்க பிரச்சனை கட்சிக்காரன் பார்த்துக்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன? அவர் நல்லவனா நீங்கள்? அப்போ உங்களுக்கு கமிஷன் இருக்கா இல்லையா? அப்போ இருக்கு. புரியுது. நான் கமிஷனர் வாங்கினா தம்பி நான் பயப்படுறேன். தளபதி போயிட்டாருன்னா என்ன ஆகிட போகுதுன்ட்டு. 900 நாள் மேலே கடந்து போன முடியாது. எல்லாம் இங்கே இருக்க எல்லா கட்சிக்கும் பேருக்கு போயிட்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் நீத்து போயிடுச்சு. இவர் மட்டும் தான் நான் ஊருக்குள்ளே வரணும்னு சொல்கிறார். எவ்வளோ கெடுபுடி அந்த பயம். அரசியல் வந்தவுடனே அது ஏறி உக்காண்டார முடிவு போச்சு உங்கள் கதைலாம். அது உண்மை. ஏறி உக்காண்டாரா எத்தனை பேர் உள்ள எல்லாரும் பாய்ப்பொருள் தான் இருப்பாங்க ஈஸியாக வந்துட்டாருன்னா. அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் தளபதி அவர்களும் சொல்லியிருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வருதுன்னா கவர்மெண்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் பெனிஃபிட்ஸ் இல்லாமலாம் இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். கமிஷன் இருக்குது தம்பி. நல்ல அரசாங்கமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? என் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, விவசாய நிலத்தில் வேணாயா, எவ்வளோ அண்ணா அறிவாளம் இருக்குதுயா, அண்ணா அறிவாளம் ஏற்பாடு கொடுக்கூடாதுல்ல, அது ஃப்ளைட்டு ஏற்றுக்கடா, இது பண்ணுங்கடா, அறிவாளம் இருக்குது. பின்னாடி எவ்வளோ ஊட்டியில் ஏகப்பட்ட சொத்து வாங்கி போட்டிருப்பீங்களா, அதை விடுங்கடா, கூட பேனா இருக்கணும், அதெல்லாம் வைங்கடா, அதெல்லாம் வச்சு பண்ணுங்கடா. அது விவசாய நிலம் இவ்வளோ ஐட்டம் நல்லா விவசாயம் கஷ்டப்பட்டு வளர்ந்து போயிருக்கான். ஒரு விவசாய நிலம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா தம்பி? அவன் கண் விழிச்சு அந்த விவசாயம் பண்ணுன்னு தான் தெரியும். அதில் விவசாய குடும்பம் வந்தவன் தான் நான்லாம். அதெல்லாம் வந்து அவனுக்கு தான் தெரியும். அந்த அவனுக்காக அந்த விவசாயம் பண்ணல, இந்த வளர்ச்சியை மக்களுக்கு சோறு பண்ணணும் பண்ணுறான். அந்த அவ்வளோ பெரிய புல்டோசர் பண்ணி நிப்பாட்டிங்களா? அவங்களாம் படுக்க படம் ஏற்றுனடா புல்டோசரில். எவ்வளோ வயிற்று வச்சுலாம் இருக்கும். எவ்வளோ பெரிய நெல் மலையில் போய்ட்டு நிற்க வைக்கிறீங்க. நீங்களாம் சோறு தான் சாப்பிட்றீங்களாடா? எப்படி இருக்கும் பாரு இந்த விவசாயியோட அந்த கஷ்டம். அவனுக்காக அந்த விவசாய நிலத்தை பண்ணுறான், நெல் விளை வைக்கிறான். மற்றவங்களுக்காக இந்த பாவனையும் சும்மா விடாது. இவங்க திமுக அதிமுக எவனா இருந்தாலும் சரி சும்மா விடாது. அது முன்மேட்டெலாம் தளபதியெல்லாம் தொட்டாங்கன்னா வேறு மாதிரி தான் முடியும். அப்புறம் அதான் தனிப்பட்ட கருத்து. அவன் கெட்டான், உண்மையாக கெட்டான் தம்பி. அது வேறு மாதிரி இப்போலாம் கிடையாது. அவர் தொட்டால் கெட்டுருவானுங்க கண்டிப்பாலுமே. அதனால் அவர் வந்து ஜனநாயக ரீதியாக போராடுறாரு வராரு பண்ணுறீங்க ஓகே. சும்மா சொரிஞ்சு விட்டீங்கன்னா அவ்வளோதான். சொரிஞ்சு விட்டீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சொரிஞ்சு விட்டீங்கன்னா முதலமைச்சர் ஆகிடுவார். அவ்வளோதான். அதான் நடக்க போகுது இப்போ. சரிண்ணா, இப்போ வந்து ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் பேசுறது எல்லாமே வந்து 2026 எலெக்ஷன் ஓட்டுக்காக தான் பேசுகிறாரு.
அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி இப்போ ஓட்டுக்காக பேசினா என்ன? சரி நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் இருக்கீங்க எதிர்கட்சியாக இருக்கீங்க, என்ன பண்ணீங்க? அவர் ஓட்டுக்காக பேசினா வச்சுக்கோப்பா, ஓட்டு போட்டு மக்கள் நல்லது பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டுமே. என்ன இப்போது ஓட்டு தான் நான் பேசுகிறேன், பேசுகிறாரு. இப்போ என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? இந்த ஓட்டு வாங்கி மக்கள் நல்லது பண்ண ஆசைப்படுறாரு, ஓட்டு வாங்கிட்டு நீங்கள் நல்லது பண்ணல, அந்த ஓட்டு வாங்கி நல்லது பண்ண ஆசைப்படுறாரு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? அதாவது ஓட்டுக்காக பணம் கொடுத்தா தப்பு, நல்ல விஷயத்தை கொடுக்க தப்பு கிடையாது. ஓட்டு வாங்குற வரையும் காலில் விட வேண்டியது, ஓட்டு வாங்கி ஜெயிச்சவொடனே அவனுக்கு காலை பிடிச்சி வர வேண்டியது. அவனை புரியுதா இல்லையா? புரியுது. இப்போ உங்கள் அமைச்சர் பாரு ஜல்லிக்கட்டில் உடைச்சிட்டு இருக்காரு இன்பநிதி. அதான் கடைசியில் இவங்க அதான் இன்பநிதி உடைச்சு விட்றாரு. டைப்பர் பாட்டி விடுங்கடா, முடிஞ்சு போச்சுடா. என்ன சொல்கிறார்? அதான் அதே ஒரு பரம்பரை ஆட்சியாக அது கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ சொல்லுவாரா, நல்லா மறந்து போயிட்டேன், எனக்கு அந்த குடும்பம் தாங்க சரியாக வரும், இன்பநிதி தாங்க எனக்கு சரியாக வரும், கடைசி அவங்க தாங்க சரியாக வரும். அவங்களாம் எப்படிடா வீட்டில் வச்சு சேர்க்குறாங்க தெரிலப்பா. சரி அவங்க மனைவியும் கூட வாழ்ந்துருப்பாங்க, பேர பசங்க பார்க்க செருப்பு நடிக்க மாட்டாங்க உங்களெல்லாம். யோ நான் ஒரு பேரை என்னோட துடைக்க மாட்டேன், அது துடைச்சி விட்டுன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி என்னடா பதவி பணம் பதவி ஒன்றுமே இல்லைடா. படுத்தோம்னா ஏந்து வாழ்க்கை நிச்சயம் கிடையாது. இருக்கிற வரையும் மக்களை இதை பண்ணிட்டு போங்களேன், வழி விடுங்களேன், பண்ண வரவனே வழி விடுங்களேன்டா. நீங்கள் வழி விடலாம், தான் வழியை உடச்சிட்டு போயிட்டு வாங்கி வச்சுக்க. அவங்க தமிழக வெற்றிக்காரங்களாம் வேறு மாதிரி, இந்த மாதிரிலாம் கிடையாது. அது வேறு மாதிரி, அது ரொம்ப அமைதியாக போகிறதுனால சும்மா சொரிஞ்சு விட்டுனே இருக்க வேண்டாம், நல்லது. சொரிஞ்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, நன்றி. எல்லா நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா தளபதி களத்துல இறங்கலனாரு, சரிங்களா? வேணா இந்த ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு யார் யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா 2 வருஷமா போராட்டு இருக்க மக்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, சரிங்களா? அண்ணா இருப்பாங்க, அண்ணனுக்கு சப்போர்ட்டா நாங்களும் இருக்கோம். 2026ல் கண்டிப்பாக மறுபடியும் அண்ணா ஏகனாபுரம் வருவார். ஏன்னா நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அதனால கண்டிப்பாக அண்ணன் வருவார். 2026 கண்டிப்பாக அண்ணன் ஆட்சி தான், ஓகேங்களா? தலைவருன்றதை தாண்டி அண்ணன் அவர் சொன்னதே என்ன, எங்கள் வீட்டு பிள்ளை, ஓகேங்களா? இந்த நாட்டுக்கோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் அது எந்த ஒரு ஊரையும் எந்த ஒரு ஊர் மக்களையும் சீர்கேடுக்கு அழிவுக்கு உட்படுத்தாம இருக்கணும் அப்படின்றத அந்த கருத்தை அவர் ரொம்ப தெளிவாக முன் வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்குறேன். இது ஜஸ்ட் ஒரு துவக்கம் தான். 2026 எலெக்ஷனுக்கான பிரச்சாரத்துக்கான துவக்கம்னு சொல்லலை, மக்களுடைய நம்பிக்கைக்கான துவக்கமாக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அவர் 2026 வந்தார் அப்படின்னா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை எதிர்ப்பு. இந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் இன்னும் உச்சகட்டத்தை அடைவார். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. 2026ல் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம், இளைஞர் அணி எல்லாமே எதிர்பார்க்குறோம். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ விஜயண்ணா தான். இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் நம்ம நிறையா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு புதிய அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்களுக்காக போகிறாருன்ற போது நல்ல ஒரு மனுஷன் அவர், நல்ல ஒரு அண்ணன். அவருக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரும் என்ன தான் பண்ணுறாரு நம்ம மக்களுக்கு அவரும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2026ல் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஐயா விஜய், எனக்குன்னு நீ பிள்ளையா இருக்கிறப்பா, இறங்கி கபடி ஆட தான் போறாரு, கில்லி பறக்க தான் போகுது. மக்களுடைய நம்பிக்கைக்கான துவக்கமாக தான் நான் இதை சொல்றேன். மோசம் போராட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு போயிருக்காரு. சுதந்திரம் வச்சு நாங்க போய்க்கணும், நாங்க விட்டு போக மாட்டோம், நாங்க எங்க ஊர்ல தான் இருப்போம். இந்த யாகனா பத்த மண்ணை பாறையா தூக்கின நான் எங்க போவேன் தாத்தாவே. பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகும். ஏன்னா காலில இருந்து பார்க்கலாம். ஐயா விஜய், எனக்குன்னு நீ பிள்ளையா இருக்கிறப்பா, எனக்கு பிள்ளை கிடையாது, 2 பொண்ணு, ஒன்று ஆண்டிகாப்பு. நான் ஏகனாபத்துல பேசுறேன் ராஜா. நான் எங்க ஊரை மண்ணை பாரு ராஜா. இந்த தாத்தா வீட்டுக்கு போய் நான் எங்க போயிருப்பேன் தாத்தா வீட்டுக்கு 83 வயசு தாத்தா, அவர் வீட்டு போயிட்டு நான் எங்க போயிருப்பேன். அந்த ஏகனாபத்த மண்ணை ஐயா, இந்த ஏகனாபத்த மண்ணை பாரு ஐயா. இந்த மண்ணை பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவை தூக்கின நான் எங்க போவேன் தாத்தாவே. நான் எனக்கு புள்ள கிடையாது ராஜா, நீ எங்க ஊரை காப்பாத்தி கொடு ராஜா. இந்த தாத்தா வீட்டுக்குன்னு நான் எங்க என்னைக்கு ஆட்ட ஏற்பாடு வருதுன்னு சொன்னேன், அவர் அட்டாக்ல பத்துங்கிறார் ராஜா. நான் அலமோதி கிடக்குறேன் ராஜா. எனக்கு 2 பொண்ணுல 1 ஹேண்டிகாப்பு, ஒரு பொண்ணு விதையாகிறா. என் பேர் வெள்ளியம்மாள், எங்கள் வீட்டுக்கார் பேர் சொக்கலிமா. எங்கள் ஊரை நாங்கள் விட மாட்டோம் ராஜா. எங்கள் ஊரை விட்டு நாங்கள் போட்டோம்னா எங்களை எங்கள் குழந்தை குட்டிங்களை காப்பாற்றுங்க யார்? சொத்து சுதந்திரம் வச்சு நாங்கள் போய்க்கணும், நாங்கள் விட்டு போக மாட்டோம், நாங்கள் எங்கள் ஊரில் தான் இருப்போம், நாங்கள் விட மாட்டோம் சொத்து. 2026ல் கம்பல்சரி தளபதி தான் சிஎம். அப்போ ஒரு புது மாற்றமே வரும்.
பார்க்குறவங்க எல்லாருமே இன்னைக்கு காலைல யார் யாரெல்லாம் பேசினாங்க, அவர் களத்திலே இறங்கல நிவாரண இது கூட அவர் பனையூரில் கூப்பிட்டு தான் கொடுத்தாரு. வேணா அவர் இந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இது நேற்று நைட்லேருந்து இங்கே எவ்வளோ இது போயிட்டு இருந்தது. கடைசியாக இந்த மண்டபத்தில் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. வேணா அதுக்கே இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. இதுமாரியே மண்ணை எடுக்கணும், மண்ணை எடுத்து இந்த ஏர்போர்ட் வந்துன்றாங்க. ஏர்போர்ட் வந்தோம்னா நாங்கள் எங்கேருந்து போவோம்? வீடு கட்ட முடியுமா? வாசல் ஒரு கல் மண்ணா? இதை பற்றி யாருமே வந்து கேட்கல. இந்த கொரோனால வந்து யாரும் என்னன்னு கேட்கல. அந்த ஊரில் நாங்கள் யாரும் போய் நாங்கள் கேட்கல. இந்த எல்எஸ்ல ஓட்டும் நாங்கள் போடல. ஓட்டு போடுறதுனால கிருஷ்ணாலு காலி என்ன அரிசி 1000 ரூபாய் கூட அதுவும் விட்டாரு. எல்லாமே கிடையாது. இந்த அரிசி சக்கரை இந்த பொங்கலுக்கு அரிசி சக்கரை தான். முதியோர் காசு கூட வரல. இப்ப வராத தவிச்சுக்கு நிக்கிறீங்களா? அவசியம் இல்லாத அடுப்பு பூனை தூங்குது. அவங்க இல்லாதவங்க எப்படி பாய்ப்பாங்க? சொல்லு. தளபதிக்காக என்ன சொன்னா எங்க ஊருக்கு வரணும்பா, எங்க ஊருக்கு ஆசை. அவர் வந்தாருன்னா என்ன எப்படி இருக்கு? எத்தனையோ பேர் வந்து போயிட்டாங்க. நின்று இவ்வளோ தூரம் பேசிட்டு போயிருக்காருன்னா அதுதான் எங்கள் தளபதி வந்து 26ல் சீட்டில் உட்காரணும், ஆட்சி மாற்றி அமைச்சு மக்களுக்கு நல்லது செய்வோம். இன்னைக்கு வந்திருக்காரு. வெளியே வரல மட்டும்தான் சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கோசம் போராட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு போயிருக்காரு. அடுத்த செயலில் வந்து அவர் வெளியே வந்து எல்லாமே எங்களுக்கோசம் பண்ணுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க ஊருக்காக வரணும். அவரு வந்தாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் எங்க ஊர் மண்ணு காலை மெச்சாருன்னா ஏர்போர்ட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இவன் இதான் போடணும். வேற என்ன யாருக்கு? நான் போனாட்டி யாருமே போடலப்பா. இந்த ஏகனாபத்தில் யாருமே போடல. யாருமே போடல. ஓட்டுன்றது யாருமே போடல. ஃபர்ஸ்ட் களத்துல தான் பார்த்து இருக்கிறீங்க. இதுக்கு விருப்பம் ஒரு களத்திலும் தளபதி இறங்கி கபடி ஆட தான் போறாரு. கில்லி பறக தான் போகுது. வாழ்க தளபதி, வளர்க தமிழ். போராடுறத விட கேஸ் போடலாம்ல. அவருக்கு இருக்க செல்வாக்குக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் அவர் போடலாமே. அதுவும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை அது பண்ணாரு. அதான் இப்போ போய் நான் இப்போ நீங்களும் தான் போய் அங்கே நானும் மக்களுக்காக போராடுறேன். நிறைய பேர் போராடுறாங்க. அதனால ரிசல்ட்டு வர போகிறதில்ல. இப்போ அது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா லீகலாக ஸ்டே வாங்கணும். அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, ஃபேம் இருக்குது. எங்கே விடாலும் அவரால் மூவ் பண்ண முடியும். அவர் நேராக இங்கே வர்றதுக்கு விட ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவர் வக்கீல் டீம் வேறு வச்சுருக்காரு. இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த டீமோட போய் ஒரு ஸ்டே வாங்கி அந்த பரந்தூர் மக்கள்கிட்ட போய் கொடுத்து இந்த மாதிரி உங்கள் பிரச்சனைக்காக நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு போயிருந்தாருன்னு வச்சிங்க, அது படம் ஹிட்டான மாதிரி இருந்திருக்கும். சினிமா விட்டுட்டு வரணும். என்ன ஒரு 2 ஆற்றுல பாதி சேத்துல பாதின்னு இருக்கிறேன். அதனால் இதெல்லாம் வேலைக்காக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வேலைக்காக. அவர் பொலிட்டிஷியனாக மாறிட்ட பிறகு போய் சந்தித்து ஆகணும். எனக்கு விஜய் மேலாம் பெரிய அவ்வளோ அபிப்பிராயம் இல்லை. அவருக்கு பெரிய ஸ்டஃப் இருக்கிறதா நான் நினைக்கல. எவ்ரி ஒன் ஹேவ் அ ரைட் டு கம் டு பொலிட்டிக்ஸ். ஹி ஹாஸ் கம். ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் பப்ளிக்கிட்ட பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் ஹி டூயிங் வெல். இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதாவது பொதுமக்களோட பிரச்சனைகளை களத்தில் இறங்கி பார்த்தா தான் மக்களோட மனநிலை வந்து புரியும். அந்த மக்களுக்கு உண்டான பயனுள்ள நல்ல ஒரு திட்டங்களை அவரால் வகுக்க முடியும். அதாவது எந்த தலைவராக இருந்தாலும் களத்தில் இறங்கி அந்த மக்கள் வந்து அவங்களோட மனநிலையை புரிஞ்சு கொண்டு அந்த மக்களுக்கு வந்து வேணுங்கிறத செய்யணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுடைய அந்த அரசியல் பயணமும் சிறப்பாக அமையும். மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். பேசியிருக்காரு, மக்கள்கிட்ட பேசியிருக்காரு, பொதுமக்கள்கிட்ட பேசியிருக்காரு. இதுதான் அரசியலுக்கு வர முதல்ல அடிச்சோடி சொல்லியிருக்காரு. பார்ப்போம். மக்களுக்கு என்ன தேவைங்கிறது உணர்ந்து அந்த திட்டங்களை வந்து அதை செயல்படுத்தணும். ஏன்னா அவங்க வந்து சும்மா போயிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இது மாதிரி சினிமா மாதிரி பண்ணுறதுல வந்து ஒன்றும் பயன் இருக்காது. ஏன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான்
என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. வீடியோ தான் விஜய் சார் பார்த்ததா பேசும்போது சொல்லியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தீங்க, என்ன வீடியோ பார்த்தார் சார்? நாங்கள் வந்து அந்த ஏரியில் போராட்டம் பண்ணோம். அந்த இடத்துல ஏரியில் போராட்டம் பண்ண சொல்ல இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஊர் தான் வேணும், ஏர்போர்ட் வேணாம், இந்த ஊர் போயிடுச்சுன்னா நாங்கள் இந்த ஸ்கூலில் எப்படி படித்து நாங்கள் எப்படி பெரிய ஆள் ஆகும். அங்கங்கே நிறைய பேர் இடத்துலலாம் வெளியூரில் போய் படித்து பெரிய ஆள் ஆகுறாங்க. இந்த ஏகனாபுரம் ஸ்கூல்லே படித்து நாங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்து பெரிய ஆள் ஆகத்தலையா. அதே மாதிரி கலைஞருக்கு வந்து நினைவு சின்னமாக பேனாவை வச்சு நினைவாக வைக்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஒரு நினைவாக இந்த ஊர் இருக்கு தலையா. ஓகே ஓகே. இன்னைக்கு சாரை பார்த்தீங்களா, என்ன பேசுனீங்க? சார் கிட்ட பேசுனீங்களா இன்னைக்கு? விஜய் சார் எங்களை பேசினாரு, ரொம்ப அருமையாக பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னாண்ட. ஓகே ஓகே. இப்போ பேசுனீங்களா கேரவன்ல? இப்போதான். என்ன சொன்னார்? நீங்கள் என்ன சொன்னீங்க சார் கிட்ட? என்ன கோரிக்கை வச்சிங்க? இந்த ஊரை நீங்கள் தான் காப்பாற்றி தரணும், எங்கள் பள்ளி நாங்கள் படிக்கிற பள்ளிலாம் கூட நீங்கள் தான் காப்பாற்றி தரணும்னு சொன்னேன்.